ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பின்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு பாம் சோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம போன தடவை ஃபுல்ஜார் சோடா போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாம் சோடா. வாங்க பாம் சோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க பாம் சோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாம் சோடா பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே சோடா தான். நான் 600 ml சோடா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 பச்சை மிளகாய் போதுமானதாக இருக்கும். கூடவே 1 லெமன் எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு பாதி லெமன் போதுமானது. அப்புறமா 1 துண்டு இஞ்சி தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான புதினா இலை எடுத்து வச்சிருக்கேன். இந்த புதினா இலை எப்பவுமே நம்மள ரிஃப்ரெஷ்மெண்டா வச்சிருக்கோம். கடைசியா கொஞ்சமா உப்பு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இதை அரைச்சி எடுக்கிறதுக்காக ஒரு ஜார் எடுத்திருக்கோம். சின்ன ஜார் தான் எடுத்திருக்கோம். பீட்ரூட்டும் உப்பும் தவிர மீதியெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட்டில் இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி போடுறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாவோட இலையை போடுறேன். தண்டு போடணும்னு இல்லை, தண்டு போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமனை கட் பண்ணி அதில் புழிஞ்சு விட போகிறோம். அதில் இருக்க விதையை நீக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பாதி லெமன் தான் நான் எடுத்துக்கேன் இன்றைக்கி. நம்ம இனி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம இப்போ அழகாக அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி எதுவும் விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ பீட்ரூட் தோல் உரித்து எடுத்தாச்சு. இனி இதை அரைக்கிறதுக்காக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கோம். இனி நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம இப்போ பீட்ரூட் அழகாக அரைச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டில் இதே மாதிரி புதினா எல்லாம் வச்சு அரைச்சதை இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டரில் வச்சுட்டு சைடில் இதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மீண்டும் அந்த புதினா எல்லாம் வச்சு அரைச்சோம் இல்லையா, அதை வச்சு இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு பாம்பு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை லைட்டாக, ரொம்ப எல்லாம் வேண்டாம், லைட்டாக இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம உப்பு போட போகிறோம். உப்பு இதே மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி உப்பு போடலை, ஸோ நம்ம இதில் நிறைய உப்பு வச்சுருக்கோம் கொஞ்சம். அதுக்கப்புறமா நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோடாவை இதில் விட போகிறோம். முக்கால் கப் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாமை இதில் போட போகிறோம். ரியாக்ஷன் டிங். பாம்பெல்லாம் தாறுமாற வெடிச்சு ரெட் கலர் ஆயிடுச்சு. நம்ம பாம் சோடா சூப்பராக வெடிச்சு ரெடி ஆகிருக்கு. நம்ம இனி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதோட கலரை பார்த்தாலே சூப்பராக இருக்கு. செம்ம டேஸ்டாக இருக்குது. இது பீட்ரூட்டோட டேஸ்ட்டே வரல, செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.